அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 24ஆம் தேதி வியாழக்கிழமை, தேய்பிறை 8/1/2026. சஷ்டி திதி இன்று நாள் முழுவதும் உள்ளது. கீழ்நோக்குள்ள பூரம் நட்சத்திரம் நண்பகல் 12:24 வரை, அதன் பிறகு மேல் நோக்குள்ள உத்திரம் நட்சத்திரம் சித்த யோகம் நண்பகல் 12:24 வரை, அதன் பிறகு மந்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை தனுசு லக்னம். லக்னத்திலேயே சூரியன், சுக்கிரன், செவ்வாயுடன் புதன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான், மிதுனத்தில் குரு பகவான் வக்ரமாக, சிம்மத்தில் சந்திரனும் கேத்துவும். இன்று என்ன செய்யலாம்? உணவு வியாபாரம் தொடங்க, உடற்பயிற்சி சாதனங்கள் வாங்க, கண் திருஷ்டி கழிக்க, பழைய நண்பர்களை சந்திக்க, வழக்கு தொடர, பழைய வீட்டை புதுப்பிக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, யாரையாவது நீங்கள் தலையில் தூக்கி வைத்து கொண்டாட நினைத்தால் அது குழந்தையாக இருக்கட்டும். குழந்தையிடம் துரோகமும் இருக்காது, பாரமும் இருக்காது. ஆமாங்க, அதனால தாங்க குழந்தைங்களை நீங்கள் ரொம்ப விரும்புவீங்க. குழந்தை மனசோடு நீங்கள் இருப்பீங்க. குழந்தைங்க சிரிக்கிற மாதிரி நீங்கள் எப்பொழுதுமே சிரிப்பீங்க. அதனால தாங்க குழந்தைகளை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. எல்லாவற்றிலும் மிக்க நல்லவங்க, தெய்வத்திற்கு சமமான குழந்தைகள் என்பதனை புரிந்து வைத்து கொண்டு குழந்தையோடு குழந்தையாக விளையாடுபவர்களெல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லது நடக்குங்க. ஆனாலும் கூட இருந்தே குழி பறிக்கிறாங்களே சிலர்லாம், எப்படி அவங்களுக்கு மனசு வருது அப்படின்னு சில நேரங்களில் சிலரை நினைத்து ஆதங்கப்படுவீங்க. காலமெல்லாம் நாம் அவங்களுக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்கிறோம். ஆனால் நேற்று வந்தவங்க ஏதோ கொஞ்சம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி சிலர்லாம் போகிறாங்களேன்னு சிலரை நினைத்து சில நேரங்களிலே முணுமுணுக்கவும் செய்வீங்க. காரணம், ஏழரைச்சனை இப்போ இருக்கிறதுனால இந்த மாதிரியான சில சம்பவங்கள் 1-2 உங்கள் வாழ்க்கையில் நடக்கத்தாங்க செய்யும். குரு பகவான் 3ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால முக்கியமான முடிவுகளில் தைரியமாக நீங்கள் எடுப்பீங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனோபலம் உங்கள் மனசுக்குள்ளார வர ஆரம்பிக்குங்க. சூரியன் 9ஆவது வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவங்களோட சின்ன சின்ன கருத்து மோதல் வரவும் வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குதுங்க. சுக்கிரன் பலமாக உட்கார்ந்து இருக்கிறதுனால வீட்டுக்கு தேவையான சில முக்கியமான பொருட்கள் அதெல்லாம் வாங்குவீங்க. லேப்டாப், அது மாதிரி எலக்ட்ரானிக் சாதனங்கள் புதுசு வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. சமையலறை சாதனங்கள் வாங்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 7.5 சனி இருந்துருக்கிறதுனால கொஞ்சம் மறதியும் இருக்குங்க. சில நேரங்களில் தூக்கம் இல்லாமலும் போகுங்க. சின்ன சின்னதாக யோகா, தியானம் இதெல்லாம் செய்தால் நல்லா இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. லாபம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட சவால்கள் இருந்தாலும் அதை சமாளிக்கிற சக்தி உங்களுக்கு இருக்குங்க. மகளுக்கு கல்யாணம் தள்ளி போகுதே அப்படின்னு சின்னதாக மனசுக்குள்ளார ஒரு ஆதங்கம் இருக்குது. தை மாதம் பிறந்த பிறகு பொருத்தமான ஜாதகம் வர்றதுக்கான சூழல்கள் எல்லாமே இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் வரைக்குமே ரொம்ப நல்லா இருக்குதுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் மதியத்துக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷப ராசிக்காரர்களே, இருளால் இருளை விரட்ட முடியாது, ஒளியால் மட்டுமே அது முடியும். வெறுப்பால் வெறுப்பை விரட்டியடிக்க முடியாது, அன்பால் மட்டுமே அது சாத்தியம். ஆமாங்க, அதனால தாங்க சண்டைக்காரங்க, கோச்சிக்கிறவங்க, அவங்க யாராவது எதிர்த்தாப்பில் வந்தாலும் கூட நீங்கள் முறுக்கிக்கிட்டு வேகமாக அப்படியே கோபமாக பார்த்துட்டுலாம் போக மாட்டீங்க. அவங்கள பார்த்த உடனே அப்படியே சின்னதாக ஒரு நகைச்சுவை, சின்னதாக ஒரு சிரிப்பு, சின்னதாக ஒரு புன்னகை, கண்ணாலேயே நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு விசாரிப்பு, இப்படி பலவிதமான அன்பான விசாரிப்புகளால், அன்பான மொழிகளால் அடுத்தவர்களையும் எதிரிகளையும் தன்னுடைய அரவணைப்புக்குள் கொண்டு வருபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் நினச்சது நிறைவேறும், எங்கே போனாலும் நல்லதெல்லாமே நடக்குங்க. பணவரவு செல்வாக்கு ஒரு பக்கம் அதிகரிக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய நட்பு வட்டம் பெருசாகும், பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க, சமூகத்தில் ஒரு அந்தஸ்தும் உங்களுக்கு கிடைக்குங்க. குரு பகவான் சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. ஆனால் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வான்னு 4 கிரகங்கள் 8ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால செலவுகள் அதிகமாகிக்கிட்டே போகும். உங்கள் மேலே சிலர் வீண்பழி சுமத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வெளிவட்டாரமும் கொஞ்சம் உங்களை பயன்படுத்திக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களும் ஒரு பக்கம் இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் புதுசாக வர்றவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. அதாவது புது ஏஜென்ட் வருவாங்க இல்லைங்களா, அவங்கள்ட்ட கவனமாக இருங்க. புது கம்பெனியோட ஏதாவது டைப் வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் விசாரித்து பார்த்து முடிவெடுக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்லா இருக்குது. ஏன்னா 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிற சந்திரன் 10ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அதனால் அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை கூடுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. இன்றைய தினம் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. அவங்களுடைய மனசுக்குள்ளார என்ன இருக்குது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறது நல்லதுங்க. அதே போல் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி வெற்றி உண்டு. ஆனால் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, நாளை வரும் புதிய வேலைக்காக இருக்கும் வேலையை இன்றே முடிப்பவன் புத்திசாலி. நாளை வரும் வருமானத்தை நம்பி இன்றைக்கே செலவுகளை செய்து கொண்டிருப்பவன் அறிவாளி அல்ல. ஆமாங்க, காசு பணங்கிறது கைக்கு வந்த பிறகு தாங்க நிலை வந்துடும் நினச்சிக்கிட்டு நம்ம இருக்கிற சேமிப்பை காலி பண்ணோம்னா அப்புறம் நடுவில் திண்டாட்டம் தாங்க. அதனால தாங்க எங்கும் எப்பொழுதும் நிலையாக எதையும் கையில் பெற்றுக்கொண்டு அதன் பிறகு பெரிய முடிவுகளை எடுத்து காட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் தடாலடி முடிவுகள் எடுப்பீங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு நல்லது நடக்கும். எதிர்த்தவங்க இன்னைக்கு அடங்குவாங்க. புதியவர்கள் நண்பர்களாக அறிமுகமாகுவாங்க. அரசு விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதிகாரிகள் இன்னைக்கு நீங்கள் போய் பார்க்கலாம், முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. 4 கிரகங்கள் உங்களை நேருக்கு நேராக பார்க்குறாங்க. அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார தடுமாற்றங்கள் ஒரு பக்கம் இருக்கும். ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லது. விவாதங்களையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. திடீர்னு அறிமுகமாகி உங்களை பாராட்டி பேசுகிறாங்கன்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் நீங்கள் பக்குவமாக நடந்துக்கணுங்க. அது ரொம்ப முக்கியங்க. 9வது வீட்டில் ராகு உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால இருக்கிற சேமிப்பெல்லாம் கொஞ்சம் கரைஞ்சின்னு இருக்கேன்னு சில நேரங்களில் நினைக்க தோணுங்க. ஆனாலும் தைரியஸ்தானத்தில் கேது உட்கார்ந்துருக்கிறதுனால எதுவாக இருந்தாலும் நம்மளால் சமாளிச்சுக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை வர ஆரம்பிக்குங்க. சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் புது தொழில் தொடங்கிறது, சொந்த தொழில் தொடங்கிறது, அதுக்கான முயற்சிகளில் இறங்கிட்டு இருக்கீங்க. சீக்கிரமாகவே அது நல்ல விதத்தில் நடக்க வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, நீங்கள் எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மறைமுக சவால்கள் இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி
நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12:30 மணி வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பகல் 12:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று என்பது மடி மீது வீணை. அந்த வீணையை ஒழுங்காக வாசி, இல்லை என்றால் வாழ்க்கை வீணாகும். ஆமாங்க, இன்றைய கடமை என்னவோ அதை நாம் சிறப்பாக செய்யணுங்க. அதை தள்ளி போடுறதோ அல்லது தயக்கமாக இருக்கிறதோ அல்லது தடங்கள்னு ஏதாவது காரணக்காரியம் சொல்லிட்டு இருக்கிறதோ அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதுங்க. எதுவாக இருந்தாலும் உடனே செய்யணும், இமிடியட்டாக செய்யணுங்கிற நல்ல எண்ணங்களோடு சுறுசுறுப்பாக தன்னுடைய கடமையை சிறப்பாக செய்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. தன லாப சாண அமைப்புகளில் இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் தனதானிய சம்பத்துகளை உங்களுக்கு இன்றைக்கி அள்ளி கொடுப்பாருங்க. அதே மாதிரி சாதுரியமாக பேசுவீங்க. இன்றைய தினத்தில் நீங்கள் உங்களுடைய பேச்சால் சாதிச்சு காட்டுவீங்க. நண்பர்கள் தேடி வருவாங்க. உங்களை பார்த்தும் பார்க்காம போன சில உறவினர்கள் அவங்களும் தேடி வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. அதே மாதிரி அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்களும் ஆதரவாக இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு 12வது வீட்டில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால புகழ்பெற்ற கோவில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க. உங்கள் ராசிக்கு 2வது வீட்டில் கேது உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு 6வது வீட்டில் முக்கியமான கிரகங்கள்லாம் மறைஞ்சு கிடக்கிறாங்க. அதனால் யாருக்கும் ஜாமீன் கேரண்டர் கையெழுத்ததும் போடாதீங்க. ஏதாவது ஒரு சண்டையில் சபதத்தில் போய் நின்றுக்கிட்டு எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு யாருக்கும் வாக்குறுதியும் தராதீங்க. வெளிவட்டாரம் இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு எல்லா வகையிலுமே சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இன்றைய தினத்தில் வேலையாட்களால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரும். வியாபாரத்தில் உங்களுக்கு ஓரளவு லாபம் இருக்குது. பழைய பாக்கிகளும் வசூலாகுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சவால்கள் இருக்கும். இருந்தாலும் நகைச்சுவையாக பேசி எல்லாரையும் இன்றைக்கி நீங்கள் சமாளிச்சிருவீங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12:30 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையில் சுமாராக இருந்தாலும் மதியத்துக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, சிவப்பு மனிதனுக்கும் நிழல் கருப்பு தான், கருப்பு மனிதனுக்கும் இரத்தம் சிவப்பு தான். எண்ணங்களில் இல்லை வாழ்க்கை, மனித உள்ளங்களில்தான் இருக்கிறது வாழ்க்கை. ஆமாங்க, பார்க்குறதுக்கு சிலர் பளபளப்பாக இருப்பாங்க, ஆனால் 10 ரூபா கொடுத்து உதவ மாட்டாங்க. சிலர் பார்க்குறதுக்கு சுமாராக இருப்பாங்க, ஆனால் எல்லாருக்கும் வாரி இறைப்பாங்க. ஆமாங்க, அதனால் தோற்றத்தை வைத்து யாரையும் முடிவெடுத்துடக்கூடாது. அதே நேரத்தில் நல்லது செய்கிறாங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டு நல்லது செய்கிறாங்கன்னா அந்த நல்லது செய்கிறவங்களுக்கு தொடர்ந்து உறுதுணையாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்க. லேசாக சோர்வு களைப்பு இதெல்லாமே ஒரு பக்கம் இருக்குங்க. கடந்த காலத்தை சரியாக விட்டுட்டோமோ பயன்படுத்தாமல் விட்டுட்டோமோ அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் பூரம் நட்சத்திரத்தில் நண்பகல் 12:24 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்ததுனால பூரம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணுங்க. அதே போல் உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பகல் 12:24 மாலை 6:39 வரைக்கும் சந்திரன் பயணிக்கிறதுனால உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்து
உட்கார்ந்துருக்கிறதுனால இன்றைய தினம் வேலை சுமை கொஞ்சம் இருந்துன்னு இருக்கும். சிலர்கிட்ட விவாதம் பண்ணின்னு இருக்க வேண்டாம். அவங்க புத்தி அவங்களோட, அதனால் நீங்கள் போய் யாரையும் திருத்திட்டு இருக்க வேண்டாம். கணவன் மனைவிக்குள்ளேயும் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. வியாபார வகையிலையும் காலையில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், மதியத்துக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக போட்டிகள், எதிர்ப்புகள் அதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் இருக்கும், அதிகமாகவே இருக்கும். அதையும் தாண்டி இன்றைய தினத்தில் நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, கல்லை எடுத்து நாயை பார்த்து வீசினால் அது பயந்து ஓடிவிடும். ஆனால் ஒரு கல்லை எடுத்து தேன்கூட்டை நோக்கி நாம் வீசினால் அதில் உள்ள தேனீக்கள் எல்லாமே பறந்து வந்து நம்மை ஓட வைத்து விடும். ஆமாங்க, அதனால் ஒற்றுமை தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒற்றுமையாக நாம் இருந்தோம்னா எதையும் நம்மால் சாதித்து காட்ட முடியும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு உறவினர்களுக்கோ அல்லது கூட கூடிட்டு பழகிட்டு இருக்கிறவங்களுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ ஏதேனும் ஒரு பாதிப்புன்னா எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவர்களுக்கு அந்த பாதிப்பிலிருந்து காப்பாற்றி அவர்களுக்கு நல்லது செய்யக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. யோகாதிபதி சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் காலையில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சில முக்கியமான வேலைகள் இன்றைக்கி முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. கண்டகச்சனி உங்களை போட்டு பாடாப்படுத்துகிறாருங்க. எதுவுமே பண்ண முடியல, எங்கே போனாலும் சிக்கலாக இருக்குது, எதை தொட்டாலும் சிக்கலாக இருக்குதுன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க. குடும்பத்தில் செலவு அதிகமாயிட்டே போகுது. அதே மாதிரி குடும்பத்தில் அப்பப்போ ஏதாவது ஒரு முணுமுணுப்பு, சலசலப்பு, வீட்டில் இருக்கிறவங்களோட உட்கார்ந்து பேசி மாதக்கணக்கில் ஆகுது. எல்லாரும் சந்தேகமாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நமக்கு தான் தெரியும் வேலைன்னு ஓட வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. 10ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் உங்களை போட்டு புரட்டி எடுத்துகிட்டே இருக்கார். உங்களை அறியாமலேயே உங்கள் பேரை சொல்லி எல்லாரும் காரியத்தை சாதிச்சுட்டு போயின்னு இருக்காங்க, சம்பாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் உங்களால் தான் ஒன்றும் பண்ண முடியலைங்கிற மாதிரியான எண்ணங்களும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக நன்மையை தரக்கூடிய வகையில் 4 கிரகங்கள் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால தொட்டது துலங்கும், எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்கும், எதிர்பார்த்த தொகையும் கிடைக்குங்க. வீடு மாறுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு நல்லா இருக்குது, லாபகரமாக இருக்குதுங்க. உத்தியோகத்தில் சின்னதாக அதிகாரியுடன் மோதல் போக்கெல்லாம் வரும். ஏன்னா 10ல் குரு பகவான் இருக்கிறதுனால, அதனால் உத்தியோகத்தில் சிலர்கிட்டெல்லாம் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது நல்லது. வீண் விவாதங்களையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பகல் 12:30 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12:30 மணிக்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிஸ்தா பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, மனித மனம் விசித்திரமானது. தன்னிடம் இருக்கும் வைரக்கல்லை உதாசீனப்படுத்திவிட்டு மற்றவரிடம் இருக்கக்கூடிய உப்புக்கல்லை பார்த்து பொறாமைப்படும். ஆமாங்க, நிறைய பேர் அப்படி தாங்க. நமக்கு ஏதோ இறைவன் நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்காரு, ஏதோ இந்த அளவு கொடுத்துருக்காரு, அதுக்காக நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்வோம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறதில்ல. ஆனால் நீங்கள் நினைப்பீங்க, ஏதோ இந்த அளவுக்காவது நமக்கு நல்லதை கொடுத்துருக்காரு, நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்காரு, நாம் சந்தோஷமாக தான் இருக்கிறோம், வசதி வாய்ப்போடு தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மன நிறைவோடு எங்கும் எப்போதும் போதுமென்ற மனதுடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய புண்ணியவான்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் நல்லது நடக்கும். எங்கே போனாலும் நல்ல செய்திகள் தேடி வரும், வெற்றியும் உங்களை நாடி வரும். சவால்களிலும் இன்னைக்கு ஜெயிச்சு காட்டுவீங்க. முடியாதுங்கிறத
சொன்னதையும் முடித்து காட்டுவீங்க. பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்குங்க. ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல, முன்னைக்கு கொஞ்சம் இப்போ கொஞ்சம் உடம்பு நல்லா இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சின்னதாக ஒரு நம்பிக்கையும் வர ஆரம்பிக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. பாதகாதிபதி சூரியன் 3ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால எல்லா வகையிலுமே நீங்கள் வெற்றி அடைவீங்க. அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் நல்ல விதத்தில் நடக்கும். கோர்ட்டு கேஸு எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் சாதகமாக முடியும். எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் உங்கள் ராசிக்கு ஆதரவாக செவ்வாயும் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வீடு மனம் வாங்கிறது, உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறது, முன்பணம் கொடுத்து அக்ரிமெண்ட் போடுறது அதெல்லாமே உங்களுக்கு நல்ல விதத்தில் நடக்குங்க. உங்கள் ராசிக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் கேது உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வியாபாரம் இன்னைக்கு பரபரப்பாக இருக்குங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. நண்பகல் வரைக்குமே ரொம்ப நல்லா இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பகல் 12:30 மணிக்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, உரியவர்கள் காட்டும் அன்பை உரிமையில்லாதவர்கள் காட்டும் போதுதான் உணர்கிறேன். அன்பை காட்டுவதற்கு உறவுகள் தேவையில்லை, நல்ல உள்ளங்கள் இருந்தாலே போதும். ஆமாங்க, நம்ம கூடவே பிறந்திருப்பாங்க, நம்ம கூடவே வளர்ந்துருப்பாங்க, உறவுக்காரங்களாக இருப்பாங்க, நம்ம வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. ஆனால் நம்ம மேலே அக்கறை இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் எங்கிருந்தோ வருவாங்க, நம்ம மேலே பாசத்தையும் அன்பையும் பொழிவாங்க. அதெல்லாம் பார்க்கும் பொழுது மனசு தான் நல்லதாக இருக்கணும். கூட பிறந்துட்டா போதாது, கூடிக்கிட்டு இருந்துட்டா போதாது. அவங்கள விட வெளியிலேருந்தும் சில நல்லவர்கள் இருக்கிறாங்க, வெளியிலேருந்தும் சில நல்லவர்கள் நமக்கு உதவுவாங்க, வெளியிலேயும் சில நல்ல உள்ளங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் வெளிவட்டாரத்தையும் கண்காணித்து கொண்டு உண்மையான அன்பு எங்கிருந்தாலும் அதற்கு அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால எங்கே போனாலும் உண்மையை பேசுவீங்க, உள்ளதை பேசுவீங்க. யாராக இருந்தாலும் இருக்கிறத எடுத்து சொல்லுவீங்க. ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலைன்னாலும் சொல்ல வந்ததை நாம் சொல்லிடுவோம். அவங்க இஷ்டம், அவங்க எப்படி வேணாலும் நடந்துக்கிட்டுன்னு சொல்லி உரிமையாக சிலர்கிட்ட நீங்கள் பேசுவீங்க. தவறு எது நடந்தாலும் அதை தட்டி கேட்கவும் இன்றைய தினத்தில் நீங்கள் தயங்க மாட்டீங்க. சந்திரன் 10ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால சில புதிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வரும். இல்லைங்க எனக்கு நேரம் இல்லைங்க அப்படின்னு சொன்னாலும் கூட நீங்கள் தாங்க அதுக்கு தகுதியானவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த விழாவுக்கு வந்துடணுங்க, வந்தால் தாங்க அது நல்லா இருக்குங்க, களைகட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பு தொந்தரவால் சில விஷயங்களை நீங்கள் ஏற்றுப்பீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் உண்டுங்க. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால செலவுகள் அதிகமாகிட்டே போகுங்க. சூரியன் செவ்வாயோடு இருக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. மருத்துவ செலவுகள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி திடீர் லாபம் உண்டு. உத்தியோக வகையிலையும் செல்வாக்கு ஒரு பக்கம் அதிகரிக்குங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12:30 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. அதே போல் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பகல் 12:30 மணிக்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே,
உண்மையாய்தான் இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. ஊமையாய் இருந்தால் கூட போதும். சில இடங்களில் ஜெயிப்பதற்கும் சில இடங்களில் அவமானப்படாமல் இருப்பதற்கும். ஆமாங்க, அதனால தாங்க நிலைமை சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் அந்த இடத்துல நீங்கள் மௌனமாக இருந்துருவீங்க. ஏன்னா நாம் இவங்கள்ட்ட பேசினோம்னா அதை ஏற்றுக்கிற அளவுக்கு இவங்க மனதோடு இல்லை அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு பல இடங்களில் அமைதியாக இருந்து சாதித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. ராசியே குரு பகவான் பார்க்குறாரு. அதனால் நல்லதெல்லாமே நடக்கும், தைரியம் இருக்கும், எங்கே போனாலும் மரியாதைலாம் உங்களுக்கு கூடிக்கிட்டே போகும். ஆனால் ராசிக்குள்ளார சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். உடம்பு போட்டு பாடாப்படுத்துது, ஒரே அசதி சோர்வாக இருக்குது. எங்கேயாவது ஒரு 4 நாள் போய் அக்கடான்னு இருந்துட்டு வரலாமா அப்படின்னு தோணுது. யாரும் இல்லாத இடமா இருந்தால் நிம்மதியாக இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சில நேரங்களில் தோணுது. ஆனால் இருக்கிற கடமையெல்லாம் விட்டுட்டு நம்மளால் 2 நாள் கூட போய் தங்க முடியாது. அப்படியே தங்கினாலும் அவங்க என்ன பண்ணுறாங்களோ இவங்க என்ன பண்ணுறாங்களோ, அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையா, இப்படியெல்லாம் மனசு கேட்காம அலையுது. இப்படி யோசிச்சு கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. ராசிக்குள்ளேயே செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறதுனால திடீர்னு ஒரு முன்கோபம் வரும். சிலர் எடுத்தெறிஞ்சு பேசுவீங்க. உங்கள் கோபத்தில் சில உண்மை இருக்கும், ஆனால் அதை அடுத்தவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன் இப்படி ஆகிட்டார், இப்போ அடிக்கடி கோபப்படுறாருன்னு சில விமர்சனங்களும் உங்களை நோக்கி வருங்க. ராகு தைரியத்தை உங்களுக்கு கொடுத்துட்ருக்காரு, ஆனால் சனி பகவான் செலவுகளை அதிகமாக்கிக்கிட்டே இருக்காரு. கூடா பழக்க வழக்கங்கள் வராமல் பார்த்துங்க. பழைய நண்பர்கள் மறுபடியும் சேர்றாங்கன்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் இருந்தால் நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, சந்திரன் நல்லா இருக்கார், அதனால் பற்று வரவு கொஞ்சம் பரவாயில்லங்கிற அளவுக்கு இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் அதை இன்றைக்கி நீங்கள் செய்து முடித்து காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்னதாக விவாதம் இருந்தாலும் ஒற்றுமையும் பாசமும் இருக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அதே மாதிரி அதாவது உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பகல் 12:30 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. ஆனால் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் கொஞ்சம் கசகசன்னு இருந்தாலும் நண்பகல் 12:30 மணிக்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, உன்னால் முடியும் என்று நீ நம்பும் அந்த நிமிடமே பாதி வெற்றியை அடைந்து விட்டாய் என்ற அர்த்தம். ஆமாங்க, அதனால தாங்க ஒரு வேலையை தொடங்கும் போதே நம்பிக்கையோடு நீங்கள் ஆரம்பிப்பீங்க. நம்மால் தான் இது முடியும், நம்மால் இதை செய்து முடித்து காட்ட முடியும்னு. எங்கும் எப்பொழுதும் எதை தொடங்கினாலும் தொடங்கும் போதே முழு மனதுடன் தொடங்கக்கூடியவர்கள், வெற்றி பெற்று காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாக இருந்த கஷ்ட நஷ்டங்கள், அலைச்சல்கள், செலவினங்கள், கோபதாபங்கள் அதிலேருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. எங்கே போனாலும் நல்லது நடக்குங்க. இருந்தாலும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நண்பகல் 12:24 வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். கோபத்தையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எங்கே போனாலும் நல்லது நடக்கும். எதிர்த்தவங்க அடங்குவாங்க, எல்லாத்துலேயும் ஜெயிச்சு காட்டுவீங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சவால்களில் வெற்றி உண்டு, பணவரவும் செல்வாக்கும் உண்டுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகலுக்கு பின்னர் அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக ராசிநாதன் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால விஐபிகள் அறிமுகமாகுவாங்க, வெற்றி உண்டுங்க. ஆனால் 2ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எவ்வளோ பணம் வந்தாலும் கையில் 4 காசு தங்க மாட்டேங்குது, இப்படியே வாழ்க்கை ஓடின்றிருக்கே, ஓட்டக்கையை வச்சுக்கிட்டு நாம் வாழ்ந்துட்டுருக்கமேன்னு சில நேரங்களில் பெருமூச்சு விட்டு கொண்டேயும் இருப்பீங்க. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால எதை சொன்னாலும் சிக்கலாக போய் முடியுது, நாம் எதை பேசினாலும் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்களே, எப்படி தான் நம்ம நடந்துக்கிறதுன்னு தெரியலையேன்னு சில நேரங்களில் உள்ளுக்குள்ளேயே முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல,
உங்களுக்கு லாபம் இருக்குது. கடந்த 2-3 நாளாக தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைக்கி விற்று தீருங்க. உத்தியோகத்தில் இருந்து வந்த சின்னதாக இருந்து வந்த வேலை சுமைகள் சரியாகி இன்றைக்கி அலுவலகத்திலையும் உங்களுக்கு நல்ல மரியாதை இருக்குங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் சாதிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் விலகும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, அன்பு தரும் உறவை மனதில் வை, ஆனால் அனுபவம் தரும் உறவை நினைவில் வை. ஆமாங்க, அன்பு ஒரு பக்கங்க, ஆனால் அன்பை விட அனுபவம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க. அனுபவப்பட்டவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா தத்துவமாக இருக்கும், சித்தர் மாதிரி பேசுவாங்க. நீங்கள் கூட நிறையா அனுபவப்பட்டு இருக்கீங்க. அதனால தாங்க இப்போல்லாம் நீங்கள் அருள்வாக்கு பேசுகிற மாதிரி நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்க. எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய அனுபவத்தால் அடுத்தவர்களை வழிகாட்டும் அளவிற்கு வெளிச்சவாதியாக இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. நட்சத்திரப்படி இன்றைக்கு சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12:24 வரைக்குமே சந்திராஷ்டமம் இருக்குது. அது வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருக்கணுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12:24 சந்திராஷ்டமம் தொடங்கிறதுனால சதயம் நட்சத்திரக்காரர்கள் அது முதல் நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே பொறுமையாக நிதானமாக இருக்கிறது நல்லது. யாராவது உங்களை தாழ்த்தி பேசினாலும் கூட அதுக்காக சங்கடப்பட வேண்டாம். உயர்த்தி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட உடனே போக வேண்டாம். கொஞ்சம் நடுநிலையாக சமநிலையாக இருந்துட்டால் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலாங்க. கணவன் மனைவிக்குள்ளார சாதாரணமாக பேச போய் சண்டையில் முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் சமாதானமாக போயிடுறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் வெளிவட்டாரத்தில் யாரையுமே தாக்கி பேச வேண்டாங்க. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், என்ன தான் நடக்குதுன்னு யோசிப்போம் அப்படின்னு பொறுத்திருந்து முடிவுகள் எடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. குறிப்பாக அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12:30 மணிக்கு பிறகு அருமையாக இருக்குது. ஆனால் சதயம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி புது முதலீடுகள்லாம் வேண்டாம், அதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரம் ஓரளவு பரவாயில்லைங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி இப்படின்னு உங்களை குறை சொல்லுவாங்க, மரியாதை குறைவாக நடத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் மயங்கிடாமல் கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கருப்பு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, சில தவறுகள் நாம் யாரென்று என்பதை சொல்லிவிடும். சில தவறுகள் நாம் யாராக இருக்க வேண்டும் என்பதை சொல்லிவிடும். அதனால தாங்க தெரிஞ்சோ தெரியாமலோ வாழ்க்கையில் சில தவறுகள் நடந்துட்டால் அதை எப்படி நாம் திருத்திக்கணும், அந்த நடந்த தவறால் என்ன மாதிரி பாதிப்புகள் நடந்தது, இப்போ நம்மளை எப்படி மாற்றிக்கணுங்கிறதையெல்லாம் யோசித்து வைத்து எங்கும் எப்பொழுதும் நடந்தது மீண்டும் நடக்காமல் இருப்பதற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சந்திரனும் கேதுவும் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் நினச்சது நிறைவேறும். எதிர்பார்த்த தொகை கையில் கிடைக்கும். அவசரத்துக்கு அக்கம் பக்கத்தில் கைமாத்தா வாங்கின தொகையை இன்றைக்கி தந்து முடிப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் 4ஆம் இடத்துல இருக்கிற குரு 4 பக்கமும் அலைய வைக்கிறாரு. 4 பக்கத்துலேருந்தும் செலவுகள் வருது, ஒரு பக்கத்துலேருந்து தான் வருமானம் வருது. எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையேன்னு
சில நேரங்களில் விழித்து கொண்டிருப்பீங்க. 7.5 சனியில் ஜென்மச்சனி இருக்கிறதுனால உடம்பை போட்டு பாடாப்படுத்துது. மூட்டெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. கால் வலி எங்கேருந்து வந்ததுன்னே தெரியலை. இத்தனைக்கும் உணவு கட்டுப்பாடோடு தான் நாம் இருக்கிறோம். பார்த்து பார்த்து பத்திய சாப்பாடு தான் சாப்பிட்றோம். அப்படி இருந்தாலும் இந்த மாதிரி இருக்குதேன்னு சில நேரங்களில் பெருமூச்சு விட்டு கொண்டேயும் இருப்பீங்க. 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால இன்றைய தினம் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். பெரிய பொறுப்புகள் பதவிகள் எல்லாமே தேடி வரும். வியாபாரத்திலையும் இன்னைக்கு லாபம் இருக்குது. வரவேண்டிய பாக்கி நிலுவத்தொகை, வரவேண்டிய வசூல் அதெல்லாம் இன்றைக்கி மலர்ந்து சேர்ந்துடும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பழைய எதிரிகள்லாம் விலகுவாங்க, எதிர்ப்புகள் விலகும். கோர்ட்டு கேஸு உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பகல் 12:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. 2026 எப்படி இருக்கும்? கடகராசிக்காரர்களே, உங்களுக்கு அருமையாக இருக்குங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் உச்சம் பெற்று லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது இந்த வருஷம் பிறந்திருக்குங்க. அப்படி இருக்கிறதுனால இதுவரைக்கும் இருந்த தடுமாற்றம், தயக்கம் அதெல்லாம் விலகுங்க. தள்ளி தள்ளி போன சில வேலைகள் சீக்கிரமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஒரு வேலை முடிஞ்சால் தான் இன்னொரு வேலை முடியும். ஆனால் அந்த முக்கியமான வேலை இன்னும் முடியாமல் இருக்குதுன்னு நினச்சிங்களே, அந்த முக்கியமான வேலை சீக்கிரமாக முடிய ஆரம்பிச்சிருங்க. உங்களுடைய ராசிநாதன் பலமாக இருக்கிறதுனால இந்த வருஷத்தில் பெரிய பொறுப்புகள், பதவிகள் கிடைக்கும். வேலை சரியாகவே இல்லை, சரியான சம்பளம் இல்லை, வேறு கம்பெனிக்கு மாறலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்க. நல்ல நிறுவனத்தில், நல்ல கம்பெனியில் நல்ல சம்பளத்துடன் புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது வாக்குஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால அடுத்தவங்களை திருத்தறதுக்கு அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் வேண்டாங்க. அவங்கவுங்க போக்க அவங்கவுங்க பார்த்துப்பாங்க, அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க பார்த்துப்பாங்க. நீங்கள் அவங்களுக்காக உட்காந்து உருகிறது, மணிக்கணக்கில் அவங்கள்ட்ட உட்காந்து பேசுகிறது அதெல்லாம் தேவையில்லைங்க. உங்கள் பொழப்பு என்னவோ அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. 8ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்னதாக ஏதாவது ஒரு மனக்கசப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதனால் சில விஷயங்களை வெளிப்படையாக பேசுகிறது நல்லதுங்க. அதே மாதிரி நட்பு வட்டம் எதுவாக இருந்தாலும் எல்லாம் வீதி வரைக்கும் தான், வாசல் வரைக்கும் தான், வீடு வரைக்கும் யாரையும் கூப்பிட்டுட்டு வர வேண்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உங்கள் ராசிக்கு 9வது வீட்டிலேயே இந்த வருஷம் முழுக்க சனி பகவான் இருப்பார். அப்படி இருக்கிறதுனால திடீர் பயணங்கள் உண்டு. சிலருக்கு வெளிமாநிலம், வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்தியோகத்தின் பொருட்டு குடும்பத்தை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சிருந்து அப்புறம் குடும்பத்தோடு இருக்கக்கூடிய சுமூகமான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. உணவு கட்டுப்பாடு உங்களுக்கு இப்போ தேவைப்படுது. ஏன்னா 2ஆம் இடம்தான் உணவு ஸ்தானம். நாம் உண்ணக்கூடிய உணவு இருக்கு இல்லைங்களா, அதுக்குரிய இடம் 2. அதில் கேது உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால காரசாரமாக எதையாவது சாப்பிட்டுட்டு கொழுப்பு சத்து உள்ளதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருங்க. அதே மாதிரி வியாபாரம் இனிமேல் நல்லாயிருக்கும். இந்த வருஷம் முழுக்க வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது. ரகசியங்களை மட்டும் ரகசியமாக வச்சுக்கணும். ஒரு பொருள் எங்கேருந்து கொண்டு வரீங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கூட இருக்கிறவங்கள்ட்ட சொல்லின்னு இருக்கக்கூடாது. பங்குதாரர்களை கொஞ்சம் அனுசரித்து போகணும். வேலையாட்களால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதெல்லாமே இனிமேல் சரியாக வருங்க. கணவன் மனைவிக்குள்ளார அனுசரித்து போக பாருங்கள். வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல மே மாதம் வரைக்கும் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திடீர்னு லோன் கிடச்சி வீடு கட்ட தொடங்குவீங்க. புது வீட்டில் குடி போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. குரு பகவான் மே மாதம் வரைக்கும்
விரயஸ்தானத்தில் இருக்கனால சுப செலவுகள் இருக்கும். ஜூன் மாதத்திலேருந்து அக்டோபர் 14 வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளார் இருப்பார். அப்போ சின்ன சின்னதாக உடல் பருமன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த காலகட்டத்தில் ஆரோக்கியத்தில் ரொம்ப நீங்கள் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. அக்டோபர் 14 முதல் டிசம்பர் வரைக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல உட்காருவார். அப்போ திடீர்னு பண வரவு உண்டு, வீட்டில் நல்லதெல்லாம் நடக்கும், பிள்ளைங்களுக்கு திருமணம் முடியறது, சகோதரங்களுக்கு திருமணம் முடியறது, வீடு மன சொத்து வாங்கிறது, அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக தேடி வருங்க. அதே போல் நடுவில் செவ்வாய் 8ஆம் இடத்துல மறைகிறார். எப்போ மறைகிறார்னா பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 2ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் மறைகிறாரு. அப்படி மறைகிறதுனால அந்த காலகட்டம் மட்டும் கொஞ்சம் சிறு சிறு விபத்துகள் வர வாய்ப்பு இருக்குது. அந்த காலகட்டத்தில் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் இந்த 2026 உங்களுக்கு அருமையாக தாங்க இருக்கும். மேலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு அருள்மிகு ஸ்ரீ வாமனபுரீஸ்வரர், அந்த ஸ்ரீ வாமனபுரீஸ்வரரை போய் வணங்குறது நல்லது. எங்கே இருக்குது அப்படின்னா, அதாவது திருமாணிக்குழி அப்படிங்கிற ஊரில் இவர் அருள் பாலிக்கிறாரு. கடலூர்லேருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் பாலூர் வழியாகவும் போகலாம், பண்ருட்டி வழியாகவும் நீங்கள் போகலாங்க. கடலூர்லேருந்து பண்ருட்டி போகிற வழியில் இந்த அற்புதமான திரு வாமனபுரீஸ்வரர் ஆலயம் இருக்குதுங்க. அங்கே போய் சேவிச்சுட்டு வாங்க. அதே போல் வேர்க்கடலை தானமாக கொடுங்க. அம்மா இல்லாத பிள்ளைங்களுக்கு உதவுங்க. இந்த 2026ஆம் ஆண்டு அமோகமாக இருக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, வியாழக்கிழமையாகிய இன்றைய நாள் மகான்கள், யோகிகள், தபசிகளின் நல்லாசியால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.